Hello humans, I hope you all doing good. எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். I hope நீங்க வந்து அந்த புது ஜிம்மோட வீடியோ பார்த்துருப்பீங்க. அண்ட் இன்னைக்கு அதே புது ஜிம்ல பயங்கரமான ஒரு vlog பார்க்க போறோம். Leg day பார்க்க போறோம். And it is going to be very interesting. I'm going to share many things. So keep watching. பெங்களூர் ஜிம்ல தமிழ் சாங். இங்க என்ன பண்ண போறோம்னா நம்ம செக் இன் பண்ண போறோம். அந்த மாதிரி ஒரு QR கோட் வரும். இதை இங்க காட்டிட்டோம்னா செக் இன் ஆயிடும். ஆயிடுச்சு. ஓகே, வார்ம் அப் பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சொன்னது கிடையாது. அண்ட் ஐ எம் ஆல்சோ லேர்னிங். ஸோ அதை உங்களுக்கு நான் சொல்லி தரேன். என்னன்னா இருக்கிற எல்லா ஜாயிண்ட் ஃப்ரம் நெக் ஜாயிண்ட்ல வந்து ஆங்கிள் வரைக்குமே வந்து நீங்க வார்ம் அப் பண்ணி ஆகணும். வார்ம் அப் இஸ் நத்திங் பட் இன்க்ரீஸிங் யுவர் பாடி டெம்பரேச்சர், அவ்வளோதான். ஹார்ட் ரேட் இருக்கு இல்லையா, நம்மளோட ஹார்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். நம்மளோட பாடி டெம்பரேச்சரை ஒரு லெவலுக்கு இன்க்ரீஸ் பண்ணி we are telling our muscles that be ready for it, அவ்வளோதான். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த வார்ம் அப். ஓகே, ஃப்ரம் நெக் ஜாயிண்ட் ஐ எம் ஸ்டார்டிங். எல்லா ஜாயிண்ட்ஸ்க்குமே ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துட்டு நீங்கள் ஒர்க் அவுட்க்கு ரெடி ஆகிடணும். ஷோல்டர் ஜாயிண்ட்டு, wrist joint, elbow joints, hip joints, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இப்போ லோவர் பாடி இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ண போகிறதுனால லோவர் பாடிக்கான ஸ்பெசிஃபிக் வார்ம் அப்ஸ். நெக்ஸ்ட்டு குட் மார்னிங்ஸ் பண்ணிடுவோம். குட் மார்னிங்ஸ் வந்து உங்களோட ஹாம்ஸ்ட்ரிங்க்கு சரியான வார்ம் அப்பாக இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக ஹிப் ஃப்ளெக்ஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன் சொல்லுவாங்க. அதை நம்ம பார்க்க போகிறோம். ஹிப் ஜாயிண்ட்டோட ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன், ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன். இப்போ நீ ஜாயிண்ட்டோட ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் பார்க்கலாம். நீ ஜாயிண்ட்டுக்கு இதுதான் ஃப்ளெக்ஷன், இதுதான் எக்ஸ்டென்ஷன். நெக்ஸ்ட்டு ஆங்கிள் ஜாயிண்ட்டு, டார்சி ஃப்ளெக்ஷன், பிளான்டர் ஃப்ளெக்ஷன் பார்க்க போகிறோம். இதுக்கப்புறமா ஸ்ட்ரெச்சஸ் இருக்குது, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் பாடிக்கு ஒரு நல்ல பிளட் ஃப்ளோ அந்த இடத்துல வார்ம் அப் பண்ணி பிளட் ஃப்ளோ கொண்டு போயிட்டீங்கன்னா ஈஸி. இது வந்து குவாட் ஸ்ட்ரெச்சுன்னு சொல்லுவாங்க. இது பண்ணுங்கள், அமேசிங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா we are going to see greatest stretch of all time. ஓகே, இதுக்கு என்ன பண்ணணும்னா இது வந்து உங்களோட ஹோல் பாடியை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிவிடும். ஸோ யூ ஹேவ் டு பிளேஸ் யுவர் ட்ரையல் ஃபுட் இன் ஃப்ரண்ட், வச்சுட்டு கையை இப்படி வச்சுக்கோங்க. லைக் சூப்பர் ஹீரோ போஸ் மாதிரி இப்படி வச்சுக்கிட்டு 1 2 நல்ல ஹாம்ஸ்ட்ரிங்கை ஸ்ட்ரெச் பண்ணி 5 on each sides 5 பண்ணிட்டீங்கன்னா you're ready, all set to go. Okay, லெக் ப்ரெஸ்ஸு 10 kg ஏரோ பண்ணியிருக்காங்க. அப்ரிஷியேட்டட். இந்த ஜிம்மில் ஆக்சுவலி 25 kg பிளேட்டே இல்லை, 20 kg மட்டும்தான். 80 kgயில் ஒரு வார்ம் அப் செட் பார்த்துடலாம். அதுக்கப்புறமா வில் கோ ஃபார் தி ஆக்சுவல் செட். ஃபைன், வார்ம் செட் இருந்தாலும் எக்ஸ்ப்ளோசிவாக பண்ணேன். யூ ஹேவ் டு ஆட் வெயிட்ஸ். 200 kg லோட் பண்ணியிருக்கோம். லெட்ஸ் see how it goes. நான் எந்த மசிலுக்கு இப்போ வந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறேன். ரெக்டஸ் ஃபெமோரிஸ், வாஸ்டஸ் லேட்ரலிஸ், வாஸ்டஸ் மீடியாலிஸ், இது மூணுமே டார்கெட் பண்ணுற மாதிரி தான் நான் லெக் ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போது கீழே வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட குவாட்ஸ் ஆக்டிவேட் ஆகும். ரொம்ப மேலே வச்சிங்கன்னா உங்களோட ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் க்ளூட்ஸ் ஆக்டிவேட் ஆகும். ஸோ நான் குவாட்ஸை ட்ரெயின் பண்ணுறதுனால ஸ்ட்ரெயிட்டாகவே இப்படி வச்சுக்கிட்டு மோஸ்ட்லி இந்த குவாட்ஸை ட்ரெயின் பண்ணுறதுனால கீழே வச்சுருக்கேன். இதை எப்படி பண்ணேன்னா இதை ட்ரெயின் பண்ணுவேன். ஸோ இப்படி வச்சுக்கிட்டு நான் இதை ட்ரெயின் பண்ணுறேன். ஓகே, நிறைய பேர் லெக் ப்ரெஸ்ஸில் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா அவங்க ரொம்ப கீழே வரவே மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து இது வரைக்கும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொண்டு வரணும். நிறைய பேர் வந்து வெயிட் ஜாஸ்தி போட்டுட்டு ஜஸ்ட் தே வில் டூ காஃப் ரிசர்ச் மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அது பிரயோஜனமே கிடையாது. லெக் ப்ரெஸ்லேயுமே உங்களால் சூப்பராக மசில் பில்ட் பண்ண முடியும் if you use it properly, if you use it wisely. 1 2 3
4, 5, 6, 7. Come on. 1, 2, 3, 4, 5, 6, 7. 14 ஆயிருக்கு. 15. That was nice. 200 kgsல 15 reps பண்ணியிருக்கோம் with proper form, controlling negatives. So next leg extension பார்க்க போகிறோம். Let's start then. 65 kgs இருக்கு. Let's see how this goes. 1, 2, 3, 2, 1, 6, 7, 8. Oh, 9. Come on. 10. 1. Failure. 65 kgs like 12 reps. Nice. We'll push more, okay? Next hamstrings leg curls இருக்கு. Biceps femoris target பண்ண போறோம். This one is going to be amazing. Oh. 1, 3, 4, 5, 8, 1. நெக்ஸ்ட்டு உங்களோட இன்னர் தைஸ்க்கு இது ஒரு நல்ல பெனிஃபிட்டான ஒரு எக்ஸசைஸு. 1, 2, 3, 4, 6, 7, 8. Oh, surprisingly 15 பண்ணியாச்சு. We have to weight ஏற்ற வேண்டியது. நெக்ஸ்ட்டு சீட்டட் காஃப் ரைசஸ் பார்க்க போகிறோம். Cool down coming out.
ஓகே கைஸ், தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. லெக் ஒர்க் அவுட் பார்த்துருப்பீங்க, எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் ஒர்க் அவுட் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ப்ளீஸ் கமெண்ட் இட் டவுன். ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். Yeah, that's it. Bye.